ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோட 8 மந்த் ஓல்டு பேபிக்கு நான் லஞ்சுக்கு சாம்பார் ரெடி பண்ணுறேன். அதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சமாக பூசணிக்காய், ஒரு கேரட், கொஞ்சம் பீன்ஸ் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் சின்ன சைஸில் ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ரஃப்பாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயமும் போடலாம், பெரிய வெங்காயம் இருந்தாலும் அதுவும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்து இதுக்கு வந்து நான் மைசூர் பருப்பு எடுத்திருக்கேன். நம்ம துவரம்பருப்பு, சிறுபருப்பு எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இந்த மைசூர் பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி இது கூட ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கண்டிப்பாக சேர்க்கணும். இதில் நம்ம எந்த காய் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 மிளகு போதும், அது சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் தேவைப்பட்டால் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். அப்படி இன்னும் குழந்தைங்களுக்கு காரம் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் சாம்பார் பொடியை ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நான் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக அதில் நெய் போட்டு குக்கரை வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5-6 விசில் விட்டுக்கலாம். இதில் உப்பு எதுவும் நம்ம போடக்கூடாது. குழந்தைங்களுக்குன்றதுனால இது 8 மாத குழந்தைன்றதுனால நான் உப்பு போடல. 1 இயர் வரைக்கும் உப்புலாம் எதுவும் போட வேணாம்னு டாக்டர் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு பண்ணிக்கோங்க. உங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி பண்ணிக்கோங்க. விசில் எல்லாம் போனதுக்கப்புறம் பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம அரைச்சும் கொடுக்கலாம், இல்லைன்னா அப்படியே நசுக்கி கொடுக்குறது இருந்தாலும் அப்படியே கொடுக்கலாம். இதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறுபடியும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.